கிரிவலம் அறக்கட்டளையினுடைய கௌரவ தலைவர் வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் கீர்த்தி பாரதி. நாங்கள் நிற்கிறது இப்போ எல்கடுவ மகா வித்தியாலயத்தில் நிற்கிறோம். இங்கே ஒரு சிறிய ஒரு உதவி திட்டம் செய்யறதுக்காக வந்திருக்கிறோம். இது எங்கே இருக்குன்னு சொன்னீங்கன்னா மாத்தளையில் மலையகம் என்ற ஒரு இடத்துல இருக்குது. இந்த நிகழ்வுக்காக நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். இந்த என்ன பொருளை நாங்கள் கொடுக்க போகிறோம், என்னென்ன செய்ய போகிறோம், இந்த பள்ளிக்கூடத்தின் நிலைமை என்ன, இங்கே என்னென்ன விடயம் நடக்க போகிறதெல்லாம் நீங்கள் முழுமையாக பார்க்க போகிறீங்க. எங்களோட காணொலிக்கு நீங்கள் இப்போ முதல் தடவையாக வந்துருக்கீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், காணொலியை ஃபுல்லாக பாருங்கள். இந்த பாடசாலையில் நாங்கள் என்ன பொருள் வழங்க போகிறோம்ன்றதை நீங்கள் முழுமையாக பார்க்க போகிறீங்க. வாங்க. இப்போ நாங்கள் கீழே இறங்கி கொண்டிருக்கிறோம். நாங்கள் ஒரு சிறிய உதவி திட்டம் என்றாலும் இந்த மலையகத்தில் இந்த உதவி திட்டம் செய்கிறது உண்மையில் பெருமதி தான். Hello. Testing one. Hello. காலை வந்தனங்கள். எமது பாடசாலையில் இன்று ஒரு முக்கியமான நிகழ்வு. அந்த அடிப்படையில் இந்த நேரத்தில் இருக்கக்கூடிய அதிபர் மற்றும் ஆசிரியர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். அதே நேரத்தில் எமக்கு ஒரு அன்பளிப்பை வழங்கி எமது பாடசாலையுடைய கல்வி மற்றும் இணைப்பாட விதமான செயற்பாடுகளுக்கு உதவி அளிக்கும் முகமாக ஒளிப்பெருக்கு தொகுதி ஒன்றை வழங்க வந்திருக்கும் வேண்டுகோளை ஏற்று இந்த ஒளிப்பெருக்கு தொகுதியை வழங்க வந்திருக்கின்ற கிரிவலம் அறக்கட்டளையினுடைய கௌரவ தலைவர் கிரிவலம் அண்ணா ஜெயமனிலிருந்து எமக்கு இந்த பங்களிப்பை வழங்குகின்றார். அதே போன்று இந்த அமைப்பினுடைய பொருளாளராக இருக்கின்ற KT பாரதி அண்ணா அவர்களும், அதே போன்று இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அனுசாந்தகுமார் அவர்களும் வருகை தந்திருக்கின்றார்கள். அதே நேரத்தில் இந்த ஒளிபெருக்கு தொகுதியை வழங்குவதற்கு எமக்கு ஒரு பாலமாக அமைந்த அவர்களை நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் நினைவுபடுத்த வேண்டும். மலையக விடிவெள்ளி உதவுங்கரங்கள் அமைப்பினுடைய கௌரவ தலைவர் முரளிதரன் அவர்களும், அந்த அமைப்பினுடைய பொருளாளர் திருவாளர் சிவானந்தன் அவருடைய தொடர்பின் அடிப்படையிலே இந்த ஒளிபெருக்கு தொகுதியானது எமது எல்கடுவ தமிழ் மகா வித்தியாலயத்திற்கு இன்றைய தினம் அன்பளிப்பாக வழங்க வந்திருக்கின்றார்கள். ஆகவே இந்த ஒரு செயற்பாட்டுக்காக இந்த ஏற்பாடை ஏற்படுத்துவதற்கு எமது பாடசாலையினுடைய முன்னாள் அதிபர் திருவாளர் தியாகராஜன் அவருடைய வேண்டுகோளின் பிரகாரம் பல தொடர்பாளர்களின் பின்னர் இந்த ஒளியமைப்பு தொகுதி இந்த பாடசாலைக்கு கிடைக்கப்பெற்றுள்ளது என்பதை மகிழ்வுடன் அறியத்தருகின்றோம். அதே நேரத்தில் இந்த ஒளியமைப்பு தொகுதியை வழங்கி வைப்பதற்கும் அடுத்த நிகழ்வு தொடர்ந்து நடைபெற இருக்கின்றது. ஆகவே இந்த ஒளியமைப்பு தொகுதியை வழங்க வருகின்ற அமைப்பினர் மற்றும் அதிபர் ஆசிரியர் அனைவரையும் மீண்டும் வரவேற்று தொடர்ந்து நிகழ்ச்சியை செல்வோம். இங்கு வருகை தந்திருக்கின்ற கிரிவலம் அறக்கட்டளையினுடைய பொருளாளர் KT பாரதி அவர்களுக்கும்,
நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் அனுசாந்த குமார் அவர்களுக்கும் மலையக விடிவெள்ளி அமைப்பினுடைய தலைவர் அவர்களுக்கும் ஆசிரியர்கள் மாணவர்கள் உங்கள் அனைவருக்கும் இந்நேர இனிய வணக்கங்கள். இன்றைய நாள் என்னுடைய முன்னாள் அதிபரான மாணிக்கம் தியாகராஜன் ஐயா அவர்களுடைய வேண்டுகோளின் பேரில் இங்கு இந்த ஒளிபெருக்கி எமக்கு கிடைக்க உள்ளது. எனவே அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த அமைப்பினுடைய கிரிவலம் அமைப்பினுடைய தலைவர் அவர்களுக்கும் இங்கு வருகை தந்திருக்கின்ற பொருளாளரான பாரதி ஐயா அவர்களுக்கும் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளரான அனுசாந்த குமார் ஐயா அவர்களுக்கும் மீண்டும் நிர்வாகம் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த ஒளிபெருக்கியானது எங்களுடைய பாடசாலைக்கு மிகவும் தேவைப்பாடுள்ள ஒரு கருவியாக அமைகிறது. உங்கள் அனைவருக்கும் தெரியும், ஒவ்வொரு நிகழ்வு நடக்கும் போதும் எவ்வளவோ சிரமத்துக்கு மத்தியில் நாங்கள் அந்த நிகழ்வை நடத்தி கொண்டு செல்வோம். எனவே இனி வருகின்ற காலங்களில் எங்களுடைய பாடசாலையினுடைய நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும், உங்களுடைய இணைப்பாளர் விதான செயற்பாடுகளுடைய உச்சகட்ட பெறுபேறுகளை அதிகரிப்பதற்கும் இந்த கருவி மிகவும் உதவியாக அமையும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. எனவே இவ்வாறான பாடசாலைக்கு மிகவும் அத்தியாவசிய தேவைகளில் ஒன்றாக காணப்பட்ட இந்த கருவியை எமக்கு வழங்குவதற்கு முன்வந்த கிரிவலம் அறக்கட்டளை என்னுடைய தலைவர் இணைய அங்கத்தவர்கள் அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் என்னுடைய பாடசாலை நிர்வாகம் சார்பாகவும் பாடசாலை சமூகம் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அவர்களை வருக வரவேற்றுக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அறனறிந்து மூத்த அறிவுடையாருக்கு ஏழ்மை திறனறிந்து தேர்ந்தெடுப்பது. அதாவது அறிவு எவ்வளவு முக்கியத்துவம் என்பது பற்றி திருக்குறளானது விளக்குகின்றது. அதனைத் தொடர்ந்து இந்த கிரிவல அறக்கட்டளை அமைப்பாக நமக்கு கிடைத்த இந்த ஒளிவாங்கியானது மிகவும் அரிதான பொருளாக காணப்படுகின்றது. ஒவ்வொரு விழாவின் போதும் மிக சிறப்பாக காணப்பட உதவியாக காணப்படுகிறது இந்த ஒளிவாங்கியாகும். எனவே இவர்களுக்கு எமது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தொடர்ந்து இந்த ஒளிபெருக்கி தொகுதியை உத்தியோகபூர்வமாக அதிபர்களுக்கு வழங்கி வைப்பதற்காக கிரிவலம் அறக்கட்டளையுடைய பொருளாளர் கௌரவ பொருளாளர் KT பாரதி அண்ணா அவர்களையும் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் அனுசாந்தகுமார் அவர்களையும் அதே போன்று மலையக விடிவெளியினுடைய அமைப்பினுடைய பொருளாளர் திருவாளர் சுவானந்தம் ஐயா அவர்களையும் இணைந்து இந்த ஒளிபெருக்கி தொகுதியை உத்தியோகபூர்வமாக வழங்கி வைப்பதற்கு இந்த ஒளிபெருக்கி தொகுதியை வழங்கி வைத்த அன்புள்ளங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து கிரிவலம் அமைப்பினுடைய கௌரவ பொருளாளர் திருவாளர் KT பாரதி அண்ணா அவர்களை உரை நிகழ்த்துவதற்காக அன்போடு அழைக்கின்றோம். அதிபர் அவர்கள், ஆசிரியர் அவர்களுக்கும், விடிவெள்ளி அமைப்பின் பொருளாளர் அவர்களுக்கும், எமது அமைப்பின் முன்னுக்கு என்னோட கேமராவோடு நிற்கின்ற அனுசாந்தகுமார் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் அவர்களுக்கும், பாடசாலை ஆசிரியர்கள் மாணவர்கள் அனைவருக்கும் காலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உண்மையிலேயே நாங்கள் இந்த இடத்துல வந்தது பெருமையாக நினைக்கின்றேன். ஏனென்றால் எங்களோட வேலை திட்டம் குறிப்பிட்ட காலமாக 3 வருடத்தை கடந்து வடக்கு கிழக்கு மலையகத்தை அண்டிய பகுதிகளில் எங்களோட வேலை திட்டத்தை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். எங்களோட கிரிவலம் ஃபவுண்டேஷன் ஊடாக உங்களுக்கு தெரியும்,
பாடசாலை நீங்கள் எங்களோட காணொளிகளை பார்த்தால் எங்களோட காணொளிகள் ஊடாக நீங்கள் அறிந்து கொள்ளலாம். பாடசாலை மாணவர்களுக்கான வேலை திட்டங்களை நாங்கள் முழுமையாக செய்து கொண்டிருக்கின்றோம். அது எந்த இடத்துல இருந்தாலும் பரவாயில்லை, நாங்கள் எந்த பிரதேசத்தில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் கஷ்டப்பட்ட பாடசாலைகளுக்கான உதவி திட்டங்களை நாங்கள் முழுமையாக செய்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு எத்தனையோ இடையூறுகள் வந்தாலும் சிலர் எங்களை இங்கே வேலை செய்யக்கூடாது, நீங்கள் அங்கே வேலை செய்யுங்க, நாங்கள் இங்கே வேலை செய்வோம் என்று கூச்சல் இட்டாலும் கூட மலையகத்தை பொறுத்தளவில் நிச்சயமாக எங்களோட வேலை திட்டம் இந்த மாணவர்களுக்காக தொடரும். நாங்கள் செய்த வேலை திட்டங்களுக்குள்ள நான் நினைக்கிறேன் பாடசாலைகளுக்குள்ள செய்த வேலை திட்டத்துக்குள்ள இந்த வேலை திட்டம் ஒரு பெறுமதி குறைந்த வேலை திட்டமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் நாங்கள் செய்தது எல்லாமே 1 லட்சத்தை தாண்டின வேலை திட்டம் தான் நாங்கள் எல்லா பாடசாலைகள்லையும் நாங்கள் செய்திருக்கிறோம். நாங்கள் இங்கே ஒரு குறுகிய நிதியில நாங்கள் இந்த வேலை திட்டத்தை செய்திருந்தாலும் இனி எதிர்காலத்தில் நாங்கள் உங்களுக்கு பெரிய வேலை திட்டங்களை செய்யறதுக்கு எதிர்பார்த்திருக்கிறோம். அது மட்டுமல்லாம பாடசாலையின் வளர்ச்சி, பாடசாலை மாணவர்களின் கல்வியின் வளர்ச்சி, பாடசாலை சூழலின் வளர்ச்சிகளை பொறுத்து எங்களோட வேலை திட்டம் தொடர்ந்து செல்லும். நான் இதுல வேண்டுகோளாக வைக்கிறேன், நீங்கள் இப்போ ஒரு 60 மார்க்ஸ் எடுக்கிறீங்கன்னா அடுத்த முறை நீங்க 80 எடுப்பீங்களா இருந்தா இன்னும் ஒரு தொகை உங்களுக்கு நாங்கள் தரத்துக்கு தயாராக இருக்கிறோம். இந்த பாடசாலைக்காக நாங்கள் தருவோம். நிச்சயமாக இந்த ஆசிரியர்களும் அதிபரும் ஊக்கத்தோடு உங்களை கல்வி கற்று இந்த மாணவர்களை ஒரு நல்ல வழிப்படுத்த வேண்டும். அவர்கள் ஒரு சிறந்த மாணவர்களாக, சிறந்த தலைவர்களாக இந்த மண்ணிலே வளர வேண்டும் என்ற ஆசையோடு உங்களை கற்பித்துக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் நாங்களும் ஒரு சிறிய பொருளை நாங்கள் உங்களுக்கு தந்திருக்கிறோம். இந்த சிறிய பொருள் என்று நீங்க பார்க்காம இது உங்களுக்கு ஒரு பெரிய பொருளாக நீங்க அதை பார்த்து அந்த கல்வியின் உண்மையான பக்கங்களை நீங்க அறிந்து ஒரு நல்ல ஒரு பிரஜையாக இந்த மண்ணிலே வளர வேண்டும் என்றதுதான் எங்களோட ஆசை. எங்களோட ஆசை மட்டுமல்ல, எங்களோட தலைவர் ஆசையும் அது. கிரிவலம் ஃபவுண்டேஷன் தலைவர் தனி ஒரு மனிதராக புலம்பெயர்ந்து வாழ்ந்தாலும் கூட சொந்த பணத்துல பல கோடி கணக்கான நிதிகளை இந்த மாணவ செல்வங்களுக்காக செலவழித்துக் கொண்டிருக்கின்றார். மாணவ செல்வங்களுக்கு மட்டுமல்ல, போரால வேற தேவைகளுக்காக பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் அல்லது டிசேபிள் குடும்பங்கள் என்று சொல்லி சொன்னது போல நீங்கள் கூடுதலான பெறுபவர்களை எடுத்து இந்த ஆசிரியர்கள் அதிபருக்கும் இந்த ஆசிரியர்களுக்கு நீங்கள் சமர்ப்பிப்பீங்களா இருந்தால் நாங்கள் அடுத்த முறை இங்கே வரும்போது உங்களோட ரிசல்ட் எல்லாம் நான் பார்த்து நிச்சயமாக நீங்க கடந்த காலத்தை விட கூடுதலான பெறுபவர்களை நீங்க பெற்றிருக்கிறீங்க என்று அறிந்தால் நாங்கள் கூடுதலான நிதிகளை உங்களுக்கு இந்த பாடசாலைக்கு வழங்குறதுக்கு தயாரா இருக்கிறோம். நிச்சயமாக வழங்குவோம். அது மட்டுமல்லாமல் நான் நீண்ட நேரம் கதைக்க முடியாது. நான் நினைக்கிறேன் நீங்கள் நீண்ட நேரமாக இதுல நின்றபடியாத்தான் ஒருவருக்கு இதுல முடியாம போயிருந்தது, மயக்க நிலையில் இருந்தார். தயவு செய்து இனியும் நாங்கள் எங்களோட வேலை திட்டத்தை நாங்கள் தொடருவோம். உங்களுக்கு தெரியும் இந்த விடிவெளி அமைப்பும் எங்களோட சில வேலை திட்டங்கள் இணைந்திருக்கிறோம். இருந்தாலும் கூட கிரிவலம் ஃபவுண்டேஷன் தலைவர் நான் ஏற்கனவே சொன்னது போல தனி ஒரு மனிதராக தனது சொந்த பணத்தில் பல கோடி பணத்தை இந்த மக்களுக்காக பாடசாலை மாணவர்களுக்காக வழங்கி கொண்டிருக்கின்ற அந்த நல்ல மனிதருக்கும் நான் இந்த இடத்துல நன்றி சொல்றேன். எவர் எங்களை தடுத்தாலும், எவர் எங்களுக்கு இடையில நின்றாலும், யார் எங்களை நீங்கள் இந்த பிரதேசத்தில் உதவி செய்ய வேண்டாம் என்று சொன்னாலும் நாங்கள் இங்கே செய்வோம். நிச்சயமாக இந்த மக்களுக்கு, மலையக மக்களுக்காக எங்களோட பணி தொடரும் என்று சொல்லி கேட்டு நீண்ட நேரம் நான் கதைக்கல, தொடர்ந்தும் கதைக்க முடியாது. ஏனென்றால் நீங்கள் நிற்கிற நிலைமை கொஞ்சம் எனக்கு பிரச்சனையா இருக்கு பார்க்க. தயவு செய்து எல்லாரும் ஒரு சந்தோஷமாக இந்த பாடசாலையில நீங்க கல்வி கற்று சந்தோஷமாக இருக்கணும் என்று கேட்டு அதிபர், ஆசிரியர், மாணவர்களுக்கு மீண்டும் மீண்டும் நாங்கள் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த அன்பளிப்பு ஒளியமைப்பை வழங்குவதற்காக நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்திலிருந்து வருகை தந்து காலையில் எமது பாடசாலைக்கு வருகை தந்தார்கள். இவ்வாறான ஒரு கைங்கரியத்தை செய்வதற்கு இந்த சந்தர்ப்பத்திலே எமது பாடசாலையை தெரிவு செய்தமைக்கு எமது பாடசாலை மற்றும் பாடசாலையினுடைய சமூகம் சார்பாக கிரிவலம் அறக்கட்டளை மற்றும் மலையக விடுவெளி அமைப்பினருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்ட அதே வேளை முன்னர் குறிப்பிட்டார்கள் எமது பாடசாலைக்கு ஒரு குறைந்த அளவான நிதி நீங்கள் சொன்னாலும் எமது பாடசாலைக்கு இது ஒரு பெருமதிமிக்க
ஒரு பொருளாக இருக்கின்றது. அதே போல தொடர்ந்தும் எமது பாடசாலைக்கு உதவிகளை செய்ய காத்திருக்கின்றார்கள். அதனை அடிப்படையாக கொண்டு எமது பாடசாலைக்கு அடுத்த ஒரு தேவையாக இருக்கக்கூடிய ஒரு விண்ணப்பத்தை இந்த இடத்திலே முன்வைக்க காத்திருக்கின்றேன். அதாவது எமது பாடசாலையிலே தகவல் தொழில்நுட்பத்திலே மாணவர்கள் பிராக்டிக்கலாக பயிற்சி பெறுவதற்கு கணினி தொகுதி அமைப்பு ஒன்று இருந்தாலும் அதில் உள்ள சகல கணினிகளும் ரொம்பவும் பாதிக்கப்பட்டு எந்தவித இயக்கமும் இல்லாமல் இருக்கின்றது. ஆகவே ஒரு முதல் கட்டமாக 2 கணினி தொகுதிகளை மாணவர்களுடைய பாவனைக்கு நீங்கள் வழங்கி வைத்தால் அது மாணவர்களுடைய கற்றல் செயற்பாட்டுக்கு பெரும் உதவியாக இருக்கும் என்று கூறி இந்த ஒரு அன்பான வேண்டுகோளை எமது பாடசாலையுடைய சமூகம் சார்பாக, ஆசிரியர்கள், மாணவர்கள் சார்பாக வேண்டுகோள் விடுக்கின்றேன். நன்றி. இந்த உங்களுடைய சேவை தொடர்ந்தும் எமது பாடசாலைக்கு தேவை என்று கூறி Reverberation sound. கண்டிஷனில் ஒன்றுமே இல்லை. நான் வந்து எங்களுக்கு பர்சனல் கண்டிஷனில் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இதில் எதுவுமே வந்து பெண்டியம் தான் சார். ஒரே ஒரு மிஷின் ஆஃபீஸில் பண்ணுறது. பெண்டியம் போட சார் சார் எங்கேயும் போடலாம். அது கண்டிப்பாக கொள்ள சார். இதெல்லாம் இப்போ இல்லை நினைக்கிறேன். இல்லை இல்லை வந்து நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல. கண்டிஷன் அது ஒரு 2 கம்ப்யூட்டர். ஆமாம் 20க்கும் மேலே இருக்கும் போலருக்கு. இந்த இது வந்து இந்தியன் ஹை கமிஷனாக கொடுக்கும்போது நினைக்கிறேன் ஒரு 20 வருஷத்துக்கு உள்ள கொடுத்தது. 20 வருஷம் 25 வருஷம் ஆகுது. 20 வருஷம் மேலே இருக்குது. இப்போதான் மினிஸ்ட்ரியோட பேச செஞ்சுட்டு வாங்க நினைக்கிறேன். அது கண்படுத்தலாம் பேசலாம். நாங்கள் ஜிடெக் செய்யணும் கஷ்டப்பட்டு செய்யணும் ப்ராக்டிக்கல்லாம் ஒன்றும் செய்யலை. அதனால ஜிடெக் செஞ்சு ரிசர்ச் வருமானது தெரியாது. உங்களுக்கு ரிசர்ச் ப்ராக்டிக்கல் செய்யாதனால ப்ராக்டிக்கல் செஞ்சால் கொஞ்சம் டேட்டு வந்துட்டு போகும் வரும். ஒரு எஸ்பி அப்படி வரும். மற்றபடி எதிர்பார்க்க இயலாது. அதனால எங்களுக்கு ஸ்டெப்பு போகிறது சில இடத்துல இப்படியான எல்மான அளவுக்கு நாங்கள் ரயில் வந்து தருவோம் முக்கியமாக. ஆனால் கொஞ்சம் வந்து மாணவர்களாக